ஜாப்ராபேட்டை ஏரிக்கரமலை வரேண்ணா வெள்ளைக்காவாக்கு போகிற ரோடு அது. அப்படியே வந்தோம்னா அது அந்த ரயில் ரோட்டுக்கு அப்படி போயிடும். இந்த ரோடு வந்து வெள்ளைக்காவா வந்துட்டு எப்படியே வரும். இந்த தார் ரோடு தான் நம்ம பார்க்குற இடம். பார்த்திங்கன்னா இதுதான் 55 சென்ட் தான் வருது. தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் மரம் எத்தனை இருக்கும்? தென்னை மரம் எத்தனை இருக்குது? 16 மரம். பெரிய மரமே 16 மரங்குதா? அப்படி பாருங்க. செடி வந்து ஒரு 50 செடி வச்சுக்கிறாங்க. அதுவும் இதில் தான் சேருதா? ஆமாம். இந்த 50 சென்ட். சரி. 6 மாதம் தான். ஓ சரி சரி. சின்ன செடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 மரத்துக்கு வருதுண்ணா தென்னை செடி. பெரிய மரம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பு மரங்க அதுங்கெல்லாம் தெரியுதா? அதில் ஒரு 16 மரம் பெரிய மரம். 55 சென்ட்டு. இடம் நல்லா இருக்குது. கிணறு சூப்பராக இருக்குது. தண்ணி சரியான தண்ணிங்க. அப்படியே பார்த்தோன்னா நம்ம இதுதான் 55. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோட் டச்சில் தான் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அப்படியே பாருங்கள், இந்த ரோடு அப்படியே போகுது. தார் ரோடு எப்படின்னா நம்ம வெள்ளைக்காவா அது ஜாப்ராபேட்டை ஏரி கரமலை அப்படியே வரோம். வெள்ளைக்காவா வர்றதுக்கு வெள்ளைக்காவா ரோடு இது. இந்த ரோட்லேருந்து நம்ம இப்படி வரோம். இதே ரோடு இந்த இப்படி உள்ள நுழையிறோம். அது போதா இங்கே போனோன்னா அது எம்ஜிஆர் நகருக்கு போயிடலாம். எம்ஜிஆர் நகர் போய்ட்டு உள்ளே கவிஞ்சூர் ஹவுசிங் போர்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஃப்ளாட்டெல்லாம், அதுலேயும் வரலாம், இப்படியும் வரலாம். நல்லா இருக்குது பாருங்கள்.